Hai, நான் சுக்கு, நான் காம்சியா. இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா காம்சியாட வீடு. ஏன் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா என்னதுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்யணும். டியூஷன்ல ஒரு ப்ரோக்ராம். அதுல நாங்கள் ஜோடி ஒரு பாட்டுக்கு ஆடணும். அது மாமா சொல்லி தர சொல்லியிருக்கிற. அதாவது என்ன பாட்டுன்னா செலக்ட் பண்ணல. என்ன தான் செலக்ட் பண்ண போறேன். அது என்ன பாட்டுன்னு எங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாது. அது என்ன பாட்டுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு யாரும் பெஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க டான்ஸுக்குள்ள போகலாம். ஹாய், வணக்கம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து இவங்களுக்கு வந்து டியூஷன் இல்லாதபடியால இன்றைக்கு வந்து ஒரு டான்ஸ் ஒன்று பழக்க சொல்லி இப்போ கிட்டத்தட்ட என்ன வந்து ஒரு 4 நாளாக கேட்டுக்கொண்டே இருக்கணும். டியூஷனில் வந்து ஒரு விழா நடக்குது. அதுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் ஜோடியாக ஒரு டான்ஸ் ஒன்று செய்ய வேணும்னு சொல்லி அப்படி கேட்க எனக்கு வந்து அந்த டான்ஸ் வீடியோவில் நிறைய பேர் ஆதரவு வந்திருந்தாங்க. டான்ஸ் போடுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை விட ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணாவரால் டான்ஸ் வீடியோ எடுத்து போடுங்க சுமன் நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆனால் அப்படியே ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் அதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நானும் வந்து டான்ஸ் ஆடி கனகாலம் விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்து சேர்ந்து இவங்களுக்கு கூடாக ஒரு டான்ஸை பழக்கணும்னு நினைக்க அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இன்னைக்குமே. அதனடியால் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஜோடி பாட்டு, அதாவது ஜோடி பாட்டுன்னு சொன்னால் எப்படி பாட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையே? நான் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கம்சி என்ன பாட்டு இருக்கும்? ஓகே, அது உங்களுக்கும் பிடிக்கத்தக்க ஒரு பாட்டு உண்டு. முதல்ல நாங்கள் அந்த டான்ஸுக்கு ஆடக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எடுக்க போறோம். அது எப்படி பாட்டுன்றதை நாங்கள் வந்து தேடி பார்ப்போமே. கம்சி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜோடியா யூடியூப்ல தேடி பார்ப்போம். அப்ப இவங்க ஜோடியா இப்படி செய்யக்கூடிய மாதிரி, அதாச்சும் வந்து படத்துல செய்யற மாதிரி இல்ல, என்னுடைய ஹெட்பனையில இவங்களுக்கு நான் ஒவ்வொன்றையும் சொல்லி பழக்க போறேன். அதுதான் என்னுடைய இது. முதல் நாங்க நமஸ்காரம் செய்வோம். வாங்க கிட்ட 5 ஆணி. ஓகே, நாங்கள் அப்படியே சரி எழுதி கொண்டு நாங்கள் டான்ஸ் துவங்குவோம். என்ன ஓகே, சரி, கடைசியா ஒரு பாட்டு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது பிரபுதமான பாட்டு. அதை மாமா போடுறேன். சும்மா தான் அனுப்ப. ஓகே, ரைட். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அந்த பாட்டு வந்து எடுத்த வினம் அது வந்து செட் ஆகுது இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஆடி பார்த்தாங்களே, அது வந்து ஆக்களுக்கு செட் ஆகுது இல்லை. இப்போ வேற ஒரு பாட்டு எடுத்துருக்குறோம். அது வந்து என்ன பாட்டு? சலக்கு தான் இப்ப ஆட போறோம். அதாச்சும் வந்து என்ன மாதிரி ஆடுறதுன்றத கொஞ்சம் பழக்கி கொடுக்கறதுன்றத, அது ஜோடி பாட்டுன்றது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் உண்டு. அது உடனே வந்து பழக்கி எடுக்கணும்னு சொன்னா மிக்க கஷ்டம். ஓகே, அதை வந்து சரியான முறைக்கு செய்துதான் பார்க்க போறோம். இதை யாரும் வந்து பழிக்காதீங்க. இந்த நாள் வந்து வெளியில மழையோட போக இல்லாத சூழ்நிலை. அதனடியால இப்படி நின்று இங்க வந்து இதைத்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, சோ ரெடி. பாருங்க நீங்க அந்த சிலக்கு பாட்டுக்கு ஆடிங்க தானே, பாடி போட்டுருக்கேங்க. கடைசியில வந்து எப்படி வருது, உனக்கு குளிர் நான் இன்னை எடுத்து பொத்திக்கோன்னு சொல்லி, அதாச்சும் வந்து இப்படி வருது. கஷ்டம் தான், அதை திரும்ப செஞ்சு சொல்லி கொடுப்போமா. பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டுமே செலக்ஷன் ஆகுது இல்லை. ஜோடி பாட்டுக்கு வந்து எடுக்கணும்னு சொன்னா எப்படி எடுக்கிறத சொல்லி கொடுக்க புரிஞ்சு கொள்றாங்களே இல்லை. இப்ப மறுபடியும் ஒரு பாட்டு போட்டுருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆடுறதுக்கு அந்த மாதிரி. ஓகே, பழக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அப்படி இருக்கு. சரி, அப்படியே மறுபடியும் நாங்கள் ஒரு பாட்டை போட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற பாட்டு உண்டு. இதோட இது ஒன்று இல்லை, 5-6 பாட்டு இவங்களுக்கு எது செட் ஆகுதுன்றது
போட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போ 1/2 மணி நேரமாக ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறோம். மறுபடியும் எது செட் ஆகுதோ எது நீட் ஆகுதோ அதான் பாட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்க டான்ஸுக்கு. இப்போ நான் பாட்டுன்னு போடுறோம், செஞ்சு காட்டுவாங்க பாருங்க உங்களுக்கு எப்படி என்றதை. ஒவ்வொன்றுக்கும் பழக்க வந்து இப்ப சுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறேன்னு நினைக்க சுக்கும் என்ன செய்யறான்னு தெரியாம நிக்கிறான், கம்சியும் என்ன செய்யறான்னு சொல்லி தெரியாம நிக்கிறான். அவன் நான் நடுவுல 2 சொல்லணும்னு நிக்கிற பார்க்க இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டெப் அதாச்சும் வந்து இப்ப இந்த முறையில தான் இவா செய்ய வேணும், அவர் எந்த முறையில செய்ய வேண்டும்ன்றதை இவா செய்ய வேண்டிய முறை இவா செய்ய போறா, சுக்கு செய்ய வேண்டிய முறையை நான் செய்ய போறேன். அதாச்சும் வந்து அப்படி செய்ய பார்க்க வித்தியாசமா இருக்கும். ஆனா மறுபடியும் சேர்ந்து செய்வாங்க, அதை நீங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்போ காமிச்சிக்கு எப்படி செய்யறதுன்றதை நம்ம வந்து சொல்லி கொடுக்க போறேன்னா ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோல காட்டி நல்ல டான்ஸ் பழக்கம் எல்லாமே இருக்குது. பழக்கம் எல்லாமே இருக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குறதும் வந்து அங்கேயும் பார்க்குறாங்க இங்கேயும் பார்க்குறாங்க. அது வந்து கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒன்றில் செஞ்சுடுவேன். அதாவது இப்போ நான் சுக்குவை வந்து ஒரு தனிப்பாட்டுக்கு ஆடக்கூடிய மாதிரி. உனக்கு என்ன பாட்டுக்கு ஆட பிடிக்கும்? தனி ஆடைக்கு ஆடுவாங்க பாருங்க. என்ன பாட்டு? வாழ்வையுமா போட்டு இப்படி கேட்டா அப்ப சும்மா ஒரு பாட்டு போடுறேன். சும்மா சரி, நீ கேட்குற பாட்டு நான் போடுறேன். சும்மா ஒரு பாட்டு திறமையில் இருக்க வேணும். அப்ப நீ சும்மா ஒரு அவினியம் மாதிரி தேவியா? போகுமா ஒரு கோலம், முகத்தில் ஒரு அபிநயம், கைகளில் ஒரு சின்ன ஒரு நடனம். செஞ்சு வேற நல்லா இருக்குமா?
ஓகே என்னையும் வந்து விரும்பி காட்டுறாங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்லி அப்போ நானும் வந்து ஆடி காட்டணும். அதாவது வந்து இது ஒரு சோக பாடல் உண்டு, எனக்கு பிடிக்கும், அதை நான் உங்களுக்கு ஆடி காட்டுறேன். ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வந்து இப்போ ஆடப்போகிற பாட்டு வந்து நான் வந்து பெருசாக ஆடுனது இல்லை, கனகாலம் ஆகிடுச்சு. டான்ஸ் வந்து ஆடுறதுல இவங்களுக்கு சும்மா பழக்கம். இந்த வந்து வெளியில் சரியான மழை, அப்போ கோயிலாக காரணம் விடம் போகையில் இந்த அங்கே வந்து நின்று இவங்களோட சும்மா சந்தோஷமாக இருப்பாங்கன்ற ஒரு இதில் ஒரு டான்ஸ் ரெண்டு மழையும் தானே போகலாண்டு தான் இருந்தது. அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆனந்த பாவுன்ற பாட்டு, அதாச்சும் வந்து வா வா இந்த நிலவே வெண்ணிலவே என்ற அந்த பாட்டுக்கு தான் ஆட போகிறேன். அதை செஞ்சு ஆடுறது என்றதை சொல்லிடாது, அது வந்து ஒரு சோக பாடல். அந்த சோக பாட்டுக்கு வந்து ஆடுறது ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு அபிநயம் தான். அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து உங்களுக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அலட்சியமாக நினைக்காமல் இது வந்து சும்மா பாருங்க, ஒரு பெம்பலாக இருக்குமென்றதை நினைக்கிறேன். ஓகே, அப்படியே கட்டக்கனையாக வாங்குவோம், நாங்கள் எங்களுடைய டான்ஸுக்குள்ளாக போகலாம். ஓகே. இப்போ வந்து ஆடின எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி 1-2 சும்மா நோம்பலாக செஞ்சேன். கனகாலம் ஆகிடுச்சு டான்ஸ் ஆட விட்டு இல்லையான்னு சொன்னால் முப்பத்தி நம்ம ஆடுறது இப்போ வருஷக்கணக்கு ஆகிட்டு எனக்கு இருக்கும். அப்போ அதனடியால் ஒன்றும் செய்யலாது, சும்மா என்னதான் ஒன்றை வந்து ஆடி இருக்கிறேன். என்ன வேறு இதை நாங்கள் முடிச்சு போட்டு அப்புறம் நாங்கள் வீடியோ இல்லாமல் 7 மணி மட்டும் தூங்குவோம் டான்ஸ். வேறு என்ன வேலை இன்றைக்கு வேலையாக தான், அந்த வேலை அதுதான், நாளை தான் வேலை இருக்குது. அப்போ அதனடியால் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் ஒரு பாட்டு, அதாச்சும் வந்து குங்குமப்பூவே அதுக்கு வந்து சும்மா நோக்கலாக நாங்கள் அப்படியே டான்ஸ் வந்து செஞ்சு கொண்டு வீடியோ வந்து நிறைவு செய்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது வந்து இதை குறித்து நீங்கள் தப்பாக நினைக்கலாம், என்ன சில தப்பாக நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியலை. இன்றைய நாள் சரியான மழை, மறுபடியும் சொல்கிறேன் உடம்படியில் போகையில் எங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷமும் இதோட பயிற்சி பயிற்சி போட்டுருக்கிறாங்க. அப்போ சுக்குக்கு வந்து உடம்புக்கு ஒரு வேலை இருக்குது. மற்றது வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து பழக்கி கொடுக்க வேணும் என்ற ஒரு கொள்கை தான். ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து இப்போ இந்த பாட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது
ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க இந்த நாள் நல்ல ஒரு நாளாக அமைந்துள்ளது. மழை நாளாக அமைஞ்சிட்டுது. இன்றைக்கு வந்து சட்டப்படி இருந்துச்சு. என்ன காமிச்சியா டான்ஸ், நாங்கள் எதிர்பார்க்காத டான்ஸ் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நானும் இப்போ தான் எனக்கு விளங்குறது செய்யும்போது கலைக்குது. இந்த டான்ஸ் என்றது வந்து ஆடையை கலைக்குது. முந்தி கலாச்சி போயிட்டு வந்த கையோடையே நான் வந்து தொடர்ந்து ஆட்டம் தானே நான் அப்புறம் வந்து மிஞ்சி வீட்டு ஒரு ஆட்டம். அதுக்கு பிறகு வீட்டில் ஏதாவது கண்டோடனே திரிகிறது. அது வந்து கையை விட்டுட்டேன். வீட்டிலே நிற்கிறதே இல்லை. அப்போ அப்படி இருக்க ஒன்றும் செய்யலாத சூழ்நிலையாக இருக்குது. அப்போ இப்போ தான் ஆடி பார்க்கணும். இங்கே எனக்குள்ள இருந்த டான்ஸ் எல்லாம் வந்து ஓடிட்டுது, எனக்கே தெரியல. அப்போ அப்படி இருக்கத்தக்கனாக்க இப்போ ஃபுல்லாக ஈரமாக போயிட்டுது. எனக்கண்டிலே எல்லாருக்கும் தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுருக்குது. அது அப்படி இருக்க நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இதோட நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறோம். நிறைவு செய்து கொண்டு மறுபடியும் இந்த டான்ஸை நாங்கள் துவங்குவோம். துவங்கி கொண்டு ஃபுல்லாக அவங்களுக்கு பழகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பாட்டுக்கு எப்படி பழகிருக்காங்கன்றது நிச்சயமாக ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு முடிப்பாங்க நாங்கள் முடிச்சு கொள்கிறோம் எங்களோட வீடியோவுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ போடுறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் அது எங்களுக்கு பெரிய மிக மிக ஒரு ஆதரவாக இருக்கும். எப்படி பண்ணான வீடியோ பிடிச்சிருந்தா நாங்கள் குடும்பமாக சேர்ந்து போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் ஓகேன்னு சொன்னால் உங்களுடைய ஆதரவு தான். இதோட வந்து வீடியோ முடிச்சு போடுறோம். ஓகே, பாய்.